ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விளையிடப்பெற்ற நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவரையும் ஜீவபாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் ஒரு விஷயம் வாழ்த்தி வரவேற்கிற கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இயேசு நல்லவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? நல்லவர். அவரை நம்பி வருகிற பிள்ளைகளை அவர் ஒருபோது என்ன செய்ய மாட்டார்? புறம்பே தள்ளிவிட மாட்டார். அல்லேலூயா. இந்த உலகமும் சமுதாயமும் உறவுகளும் நண்பர்களும் நம்மை புறக்கணிக்கலாம். உற்றார் உறவினர் நம்பினோர் எல்லாம் நம்மளை புறக்கணிக்கலாம். ஆனால் இயேசு நம்மை ஒருபோதும் புறக்கணிக்கவே மாட்டார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை ஒருபோதும் புறம்பே தள்ளவும் மாட்டார். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் இயேசு எல்லா மக்களையும் ரட்சிப்பதற்கு அவர் பிரியமான ஒரு தேவன். அல்லேலூயா. அன்பு நிறைந்த ஒரு தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. அவருடைய அன்பு அளவிட முடியாத ஒரு அன்பு. சோ அன்கண்டிஷனல் லவ் அப்படிம்பாங்க. நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு தேவன் நம்மிடத்தில் காட்டுகிறவர். அல்லேலூயா. இந்த உலகம் காட்டுகிற, உறவுகள் காட்டுகிற எல்லா விதமான அன்பிலும் ஏதோ ஒரு விதங்களில் நிபந்தனை கலந்து இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காட்டுகிற அன்பு மாத்திரம்தான் நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு. நம் மீது எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொன்னால் தன் ஜீவனையே கொடுத்து நம்ம அன்பு வைத்தார். அல்லேலூயா. தன்னுடைய ஜீவனையே என்ன செய்திருக்கிறார்? நமக்காக சிலுவையில் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்பு அன்கண்டிஷனல் லவ், நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு. அவருடைய அன்பிலே கரை இருக்காது. அவருடைய அன்பிலே குறை இருக்காது. அவருடைய அன்பிலே குற்றம் இருக்காது. அல்லேலூயா. யாரேனும் எனில் ஏதேனும் குற்றம் சுமற்ற முடியுமா என்று வினா எழுப்பின ஒரே தெய்வம் இயேசு. யாராவது அவர் மீது குற்றம் சுமற்ற முடிந்ததா? இல்லை. குற்றம் இருந்தால் தானே சுமற்ற முடியும். அல்லேலூயா. அந்த தெய்வம் குற்றமில்லாத ஒரு தெய்வம். குற்றவாளிகளாய் நின்று நமக்காக தன் ஜீவனையை விட்டு, ஜீவாதிபதி தன் ஜீவனையை கொடுத்து நம் மீது அன்பு காட்டினார். நிச்சயமாய் அந்த அன்பு தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களை சகல காரியத்திலும் அவர் விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் சகல காரியத்திலும் உங்களுக்கு அவர் விடுதலை கொடுப்பதற்கு ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறதாய் இருக்கிறது. அல்லேலூயா. பாறையை போல நம்முடைய பாவம் படிந்து கிடக்கிறது. எப்படி கிடக்குதா? பாறையை போல, கற்பாறையை போல் நம்முடைய பாவம் உறைந்து கிடக்கிறது, படிந்து கிடக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. அல்லேலூயா. நம்மை மென்மையான ஒரு மனிதர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். கடினமான இருதயமாய் இருந்த நம்மளை லகுவான இருதயம் உள்ளவர்களாய் கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால் மாற்றுகிறார். அல்லேலூயா. நம்மிடத்திலே இந்த உலகம் அன்பு காட்டாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு நம் மீது அன்பாய் இருக்கிறார். இந்த உலகம் நம்மை அரவணைக்காமல் இருக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு நாளும் அரவணைக்கிறார். இந்த உலகம், நண்பர்கள், உறவுகள் நமக்கு ஆதரவான நிலைப்பாடு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு ஆதரவாக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த உலகம் வெறுத்தாலும் சரி, இயேசு உங்களை என்னை வெறுக்கவில்லை. இயேசு உங்களையும் என்னையும் அரவணைக்கிற ஒரு நல்ல தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறார். அந்த தெய்வம் ஒரு நாள் கைவிடவே மாட்டார்.
உறவுகள், எத்தனை மருந்து மாத்திரைகள், மருத்துவங்கள் கைவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் விடுதலை உண்டு. அவர் கைவிடவே மாட்டார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை விடுவிக்கிறவர், அவர் நம்மை தப்புவிக்கிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர் இயேசு. அல்லேலூயா. அந்த தெய்வம் இந்த நல்ல பகல்கால வேளையில நம்மோடு கூட பேசுகிறார். அவர் சொன்னார், என் பிள்ளைகளை வெட்கப்பட விட மாட்டேன், என் பிள்ளைகளை நான் என்ன செய்ய விட மாட்டேன், வெட்கப்பட விடவே மாட்டேன், என் பிள்ளைகளை ஒரு நாள் நான் துக்கப்பட விட மாட்டேன், என் பிள்ளைகள் ஒரு நாள் வெறுமையாக இருப்பதில்லை. உங்களை வெறுமையா விடவே மாட்டாராம். யாரை நம்பி வந்திருக்கீங்க? ஆமா, கர்த்தர் நிறைவானவரை நம்பி வந்திருக்கிறோம். எப்படிப்பட்டவரை நம்பி வந்திருக்கிறோம்? நிறைவானவரை நம்பி வந்திருக்கிறபடினால் அவர் நம்மை குறைவுகளெல்லாம் நீக்கி நம்மை நிறைவோடு அனுப்புகிற தேவன். அதான் வேதம் சொல்லுகிறது, நிறைவானது வருகிற பொழுது நம்ம வீட்டுல, குடும்பத்துல, வாழ்க்கையில, மனசுல இருக்கிற எல்லா குறையும் ஒழிந்து போகும். எல்லா குறை, என்னென்ன குறை உண்டோ அத்தனை குறைவும் நீங்கி விடுங்க. அவர் சொல்லிட்டார். இந்த பகல்கால வேளையில உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆணித்தரமாய் உறுதியாய் சொல்லுகிறார், நான் உங்களை வெறுமையா விட மாட்டேன். நீங்க என்ன நம்பி வந்திருக்கிறீங்க, நான் உங்களை சும்மா விட மாட்டேன், வெறுமையா விட மாட்டேன். ஆசீர்வதித்து தான் அனுப்புவேன், ஆசீர்வதித்து தான் அனுப்புவேன், உங்களுக்கு போஜனம் கொடுத்து தான் அனுப்புவேன். ஆண்டவர் சும்மா விடவே மாட்டார். இயேசு உங்களை சும்மா விட மாட்டார். நீங்க ராஜாவை நம்பி வந்திருக்கீங்க, கர்த்தரை நம்பி வந்திருக்கிறீங்க, தெய்வத்தை நம்பி வந்திருக்கிறீங்க. உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். உங்கள் காரியம் ஜெயமாய் முடியும். ஆண்டவர் நல்ல வார்த்தை கொடுத்தார். என்ன வார்த்தை கொடுத்தார்? தேவ நதியிலிருந்து உங்களுக்கு என்ன செய்கிறாராம்? நீர் பாய்ச்சுகிறார். எந்த நதியிலிருந்து? தேவ நதியிலிருந்து உங்களுக்கு நீர் பாய்ச்சுகிற தேவன். வறட்சி எல்லாம் நீங்கி எங்க சுத்தி பார்த்தாலும் செழிப்பு உண்டாக போகிறது. உங்க வாழ்க்கையில எல்லா பகுதியும் செழிப்பாய் மாறப்போகிறது. காரணம், இயேசு தேவனாகிய கர்த்தர் தன் தேவ நதியிலிருந்து உங்களுக்கு நீர் பாய்ச்ச போகிறார். வறட்சி மறைய போகிறது, வறட்சி நீங்க போகிறது, தரித்திரம் நீங்க போகிறது, வறுமை நீங்க போகிறது, கடன் எல்லாம் உங்களை விட்டு ஓடி போக போகிறது. என்னெல்லாம் ஓடி போகுது? மொத்த கடனும் ஓட போகுதுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றார், வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 2வது வசனம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வி. வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? 2வது கேள்வி. அதற்கு அந்த ஸ்திரீயானவள் பதில் கொடுக்கிறாள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாள் வீட்டில் வேற ஒன்றும் கிடையாது என்று எங்கே சொல்லுகிறார். முதல் வசனத்திலே இந்த கேள்வியை அவர் எழுப்பினதற்கும் அவளிடத்திலிருந்து புறப்பட்டதற்கும், இந்த பதில் புறப்பட்டதற்கும் காரணம் முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது. எழுதுங்க, வாசிங்க. தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசா தீர்க்கதரிசியை பார்த்து, உம்முடைய அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியாள் கர்த்தருக்கு பயந்து நடந்தான். என் புருஷன் எப்படி இருந்தானா? உயிரோடு இருக்கிற நாட்களிலே என் கணவர் மரிப்பதற்கு முன்பாக கர்த்தருக்கு பயந்து
வாழ்ந்தவன். கடன் கொடுத்தவன். ஆனால் அந்த நாட்களிலே சூழ்நிலை நிமித்தமாக நாங்கள் கடன் வாங்கினோம். எங்களுக்கு கடன் கொடுத்தவனோ இப்பொழுது என்னுடைய 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாய் கொள்ள வேண்டும், அடிமைகளாய் ஆக்கி கொள்ள வேண்டும் என்று அவன் என்ன செய்றான், எத்தனப்படுகிறான் என்று இவள் எலிசா தீர்க்கதரிசியின் இடத்திலே முறையிடுகிறார். தன் கணவர் இருக்கிற பொழுது குடும்ப வாழ்வாதாரத்திற்காக, வீட்டினுடைய தேவைகளுக்காக, சூழ்நிலை நிமித்தமாக கடன் வாங்கிவிட்டார்கள். அவர்கள் யாரா? தீர்க்கதரிசியினுடைய புத்திரன், தீர்க்கதரிசியினுடைய மகன். அல்லேலூயா. தீர்க்கதரிசி புத்திரனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு எதிலே தவிக்கிறார்களா? கடனால் தவிக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் யாருடைய புத்திரர்? தேவ புத்திரர்கள், தேவ பிள்ளைகள். இப்ப நம்ம எண்ணத்துல தவிக்கிறோம், கடல்ல தவிக்கிறோம். இங்கே இந்த புருஷன், அவளுடைய புருஷன் மரித்து போனான். அவள் தன் பிள்ளைகளுக்கு உடைய வாழ்வாதாரத்துக்குரிய காரியங்களை குறித்து அவள் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில இன்னொரு புறம் நெருக்கடி. என்ன நெருக்கடி? கடன் நெருக்கடி. கடன் கொடுத்தவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள். கடன் கொடுத்தவன் என்ன நெருக்கடி கொடுக்கிறான்? கொடுத்த கடனை திருப்பி தான்னு சொல்லி கேட்ட அவகிட்ட என்ன கிடையாது, கடனை கொடுக்க திராணி இல்லை என்பதை யார் தீர்மானித்துட்டா? கடன்காரன் தீர்மானிச்சுட்டான். இவங்களால இன்னும் என்ன செய்ய முடியாது, கடனை திருப்பி தர முடியாது. கடனை அடைக்கக்கூடியவர் எங்க போயிட்டாரு? உலகத்தை விட்டே போயிட்டார். அதனால இவங்களால என்ன செய்ய முடியாது, கடன் கொடுக்க முடியாது. கடன் கொடுக்கணும்னு நினைச்சா வேலை இல்லை, வருமானம் இல்லை. இனி இவங்களால கடனை கொடுக்க முடியாதுன்னு யார் தீர்மானம் பண்ணிட்டா? கடன்காரன் தீர்மானம் பண்ணிட்டான். இப்ப அவன் என்ன பண்றான்? நெருக்கடி கொடுக்கறான். நெருக்கடியில தான் இருக்கியா? ஆமா. கடன் கொடுத்தவன் வழி வாசல் இல்லை அப்படின்னா என்ன செஞ்சிருவான்? உடனே வசூல் பண்ணதுக்கு, நம்ம கொடுத்ததை வசூல் பண்ணதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிப்பான். எந்த வழியில போய் நம்ம கடனை கிளைம் பண்ணிக்கலாம், நம்முடைய அமௌண்ட்டை எப்படி கிளைம் பண்ணலாம்னு சொல்லி, வட்டியோடு முதலோடு கிளைம் பண்ணலாம்னு சொல்லி அவன் யோசிப்பான். வேலை கிடையாது, வேலை முடிஞ்சு போச்சு, ரிட்டையர்ட் ஆயாச்சு, வருமானம் இல்லை, குடும்பத்தில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, குடும்ப தேவை இருக்கு. இந்த சூழ்நிலை அவர்கள் எப்படி நம்முடைய கடனை தருவார்கள்? வாய்ப்பு இல்லை என்று அவனே ஒரு தீர்மானம் எடுத்து கடைசியில் என்ன பண்ணலாம்? இருக்கதை புடுங்கிட்டு போயிடலாமான்னு அலைகிறான். அல்லேலூயா. எதை புடுங்கிட்டு போயிடலாம்? இருக்கதை கைப்பற்றிட்டு போயிடணும். கதவு சன்னலையாவது புடுங்கிட்டு போயிடணும், வீட்டை எழுதி வாங்கிட்டு போயிடணும், இல்லைன்னா இடத்த புடுங்கிட்டு போயிடணும், எதையாவது ஒன்றை கைப்பற்ற வேண்டும் என்ற ஒரு மனநிலை இருக்கிற கடற்காரனுடைய மனநிலை தான் அவனுக்கும் வந்துச்சு. அந்த நாட்களில் அவன் ஒரு தீர்மானம் எடுத்தான். என்ன தீர்மானம் எடுத்தான்? சரி, இவங்களால கடன் அடைக்க முடியாது, இப்ப நம்ம என்ன பண்ணோம்? ஆமா, எம்மா உன்னால கடன் அடைக்க முடியாது, நீ எங்கேயாவது விரவு வரைக்கும் வேலை செஞ்சு நீ பொழைச்சுக்கோ, வயிற்ற கழுவிக்கோ, 2 குமாரனை என்ன பண்ணிரு, என்கிட்ட கொடுத்துரு. நான் அவனை என்ன செய்யறேன்? என் வீட்டுக்கு வேலைக்காரனை அடிமையா கூட்டு போயிருந்தேன். அவன் அந்த கடனை அடிமையா இருந்து என்ன செஞ்சிட்டோம், கழிச்சுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி 2 குமாரர்களையும் தன் தாயை விட்டு பிரிக்கும்படியாக அங்கே கடன்காரன் தீர்மானித்திருக்கிற இந்த சூழலில் அந்த பட்டணத்துக்கு யார் வாரா? தீர்க்கதரிசி எலிசா வருகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கடைசி நிமிடத்துல தாங்க கர்த்தர் ஒரு மனுஷன் அனுப்புவார். கடைசி நிமிடத்துல பிடிக்கிட்டு துரத்திடணும்ல, தெருவும் தென்னையுமா துரத்திடணும்னு நினைக்கக்கூடிய நேரத்துல தான் கர்த்தர் உங்கள் மத்தியில கடந்து வருவார். உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் பிடிக்கிட்டு தெருவும் தென்னையுமா என்ன செஞ்சணும்? துரத்திடணும் என்று எதிராளிகள் தீர்மானிக்கிற பொழுதுதான் உங்களையும் என்னையும் நேசிக்கிற தேவன் நம்மை நோக்கி கடந்து வருகிறார்.
அல்லேலூயா. கடந்து வந்து என்ன கேட்கிறாரு? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் காலையிலே தேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியிலே கடந்து வந்து, உங்கள் வீட்டிலே கடந்து வந்து, ஏதோ ஒரு நேரத்தில் கடந்து வந்து உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் பிள்ளைகளை, உங்கள் நிர்வாகத்தை குறித்து பார்த்து, உங்களை பார்த்து இந்த பகற்கால வேளையில் உங்களை என்னை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? யார் கேட்கிறார்? கர்த்தர் கேட்கிறார். அந்த ஸ்திரியை பார்த்து, அந்த விதவையை பார்த்து தீர்க்கதரிசி எலிசா கேட்டார். இன்றைக்கு இந்த பகல்கால வேளையிலே, இன்றைய தினத்திலே, இந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கர்த்தர் உங்களை இந்த பகல்கால வேளையிலே கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. ஒருவேளை அந்த ஸ்திரியை போல நீங்கள் வழி தெரியாமல் திக்கற்ற ஒரு நிலையில் இருக்கலாம். தேவன் தேடி வருகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? இப்ப ஆண்டவர் கேட்கிறார், கேள்வி கேட்டுட்டு கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. உங்ககிட்ட என்னமா இருக்கு? தற்பொழுது என்ன எந்த பொருள் இருக்கு? உன்னிடத்தில் என்ன இருக்கிறது? கேள்வி எழுப்புகிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறார், ஐயா என்கிட்ட ஒண்ணுமே கிடையாது, ஆனா என்ன இருக்கு என்கிட்ட? ஒரே ஒரு குடம் எண்ணெய் மாத்திரம் இருக்கிறது. வேற அதை தவிர வேற ஒன்று என் வீட்டுல பொண்ணோ பொருளோ பணமோ ஆஸ்தி அந்தஸ்தோ ஒன்றுமே கிடையாது. ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு என்று சொன்னார். இன்றைக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட நிலையில நம்ம இருக்கலாம். கடன் அடைப்பதற்கு, பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவதற்கு, வியாதியிலிருந்து சுகம் பெற்று வருவதற்கு வழியே இல்லாமல் இருக்கலாம். தேவன் தேடி வருகிறார். உங்களை பார்த்து, உங்க பிள்ளைகளை பார்த்து, உங்க நிர்வாகத்தை, குடும்பத்தை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறார். அப்போ ஆண்டவர்கிட்ட நீங்க சொல்லணும், ஆண்டவரே உள்ளத உள்ளபடி சொல்லும், உள்ளத உள்ளபடி சொல்லணும். என் நிலைமை இதுதான் ஆண்டவரே, என் நிலைமை இதுதான், எனக்கு என் பிரச்சனை இப்படி இருக்கு, இதை தவிர எந்த வேற ஒண்ணு இல்ல ஆண்டவரே. நம்ம அப்பா கிட்ட எப்போ உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்பொழுது அவர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். என் இவ்வளவுதான் இருக்கு ஆண்டவரே. அவ தீர்க்கதரிசிட்ட சொன்னான், என் ஆண்டவனே என்னிடத்துல ஒரே ஒரு குடம் எண்ணெய் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணு இல்லையா வீட்டுல. ஆனா கடன்காரனுடைய நெருக்கடி என்னால் தாங்க முடியவில்லை. என் பிள்ளைகளை நான் இழந்து விடுவோனோ என்ற பயம், என் பிள்ளைகளை நான் பறிகொடுத்து விட்டு நான் அனாதையாகி விடுவேனோ என்ற ஒரு பயம் ஒரு பக்கம், இந்த சமுதாயத்தில் நான் கைவிடப்பட்டு விடுவேனோ, நான் திக்கற்றவனாய் விட்டுவிட வெட்டவிடப்படுவேனோ என்ற கவலை ஒரு பக்கம், ஏக்கம் ஒரு பக்கம். கவலைப்படாதங்க, இயேசு கைவிட மாட்டார். இயேசு உங்களை திக்கற்றவர்களாய் விடவே மாட்டாருங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பார். சொன்னாரு, கிதியோனை பார்த்து என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலியே, இருக்கிற பலத்தோட போட. என்ன பலத்தோட போ? உங்ககிட்ட எவ்வளவு பலம் இருக்கோ அந்த பலத்தோட போப்பா. பெரிய பயிற்சி எடுத்து பெரிய படையை திரட்டிட்டு நீ போக வேண்டாம். என்ன செய்? இருக்கிற பலத்தோடு போ. பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள்கிட்ட என்ன இருக்காத கொண்டுட்டு போட்டு. அல்லேலூயா. உங்கள்கிட்ட இருக்கிற பலத்தோடு இன்னைக்கு நம்ம எது இருக்கோ அதை கொண்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியும். இப்போ உங்ககிட்ட என்ன இருக்கு? அவ சொல்லிட்டான், ஒரு குடம் என்ன இருக்குன்னுட்டான். இது ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் மறைந்திருக்கு. என்ன அர்த்தம் மறைந்திருக்கிறது? அவர் சொல்றான், ஆவிக்குரிய அர்த்தம் என்ன சொல்லுது? கொஞ்சம் அபிஷேகம் இருக்கு. என்ன இருக்கு? என் ஆண்டவரே, என்னிடத்தில் கொஞ்சம் அபிஷேகம் இருக்கு ஆண்டவரே. அல்லேலூயா. அடுப்புல தீ இருக்கு, லேசாதான் தணல் இருக்கு, லேசாதான் தணல் இருக்கு. அதை பெருசாக்கணும் என்ன பண்ணணும்? கொஞ்சம் ஏர் பிரஷர் கொடுக்கணும். ஏர்
பிரஷர், அப்படியே அழுத்தம் ஊதிக்கிட்டே இருந்தா அதை செய்யலாம். அந்த தணலை பெரிதாக்கலாம். பெரிதானா அது என்னதையும் பற்றி எறியும். அல்லேலூயா. அப்ப கொஞ்சம் அபிஷேகத்தை நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டா போதும், பெருக பண்ணிட்டா போதும். அது என்ன ஆகும்னா, என் பாத்திரம் நிறைஞ்சு, என் பிள்ளைகள் நிறைந்து, அக்கம் பக்கத்தில் இருக்கிற பாத்திரங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். பாத்திரம் என்றால் எதை குறிக்கிறது? ஒரு மனிதனையோ மனுஷியோ குறிக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு பாத்திரம் அப்படிங்கிறது, பாத்திரம் மீன்ஸ் கேரக்டர். அல்லேலூயா. அப்போ பாருங்க, ஒரு பாத்திரம் குடம், ஒரே ஒரு குடத்தை எண்ணெய் இருக்கிறது, கொஞ்சமான என்னிடத்தில் அபிஷேகம் இருக்கிறது என்னிடத்தில். இப்ப என்ன பண்ண சொன்னாரு? சரி, பக்கத்தில் இருக்க வீட்டில் இருக்கிற பாத்திரத்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லுவோம் பிள்ளைகள் அப்படின்னா. அல்லேலூயா. இப்ப அவர் சொன்னாரு, உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் எண்ணெய் என்ன பண்ணு, அந்த ஒரு குடத்து எண்ணெய் என்ன பண்ணு, வாங்கிட்டு வந்த பாத்திரத்தெல்லாம் ஊற்று. அவ்வளவு நிரம்பி கொண்டே இருக்கிறோம். ஊர்ல ஒரு பாத்திரம் விடல, ஊரையே நிரப்பியாச்சு. எதால? அபிஷேகத்தால. கொஞ்சம் அபிஷேகம் இருந்தா போதுங்க, நம்ம ஊரே நிரப்பி விடலாங்க. அல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்டா போதும். இதுல அர்த்தம் அதான் சொல்லுது. கடன் எதை குறிக்கிறதுனா, நெருக்கடியை குறிக்கிறது, பிரச்சனையை குறிக்கிறது, போராட்டத்தை குறிக்கிறது, பிசாசை குறிக்கிறது, சத்துருவை குறிக்கிறது, வியாதியை குறிக்கிறது, நோயை குறிக்கிறது மறைமுகமாக. இதை நீங்க துரத்தணும்னா என்ன பண்ணணும்? அபிஷேகத்தை பெருக்குனா போதும். அப்படிதானே? பக்கத்து வீட்டுல உள்ள பாத்திரத்தெல்லாம் வாங்கி அந்த ஒரு கூட எண்ணெயை வார்த்து எல்லா பாத்திரத்தை நிரப்புன உடனே அவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இதை விட்டு கடனெல்லாம் துரத்திட்டேன், இதை விற்று இதை கொடுத்து பிரச்சனையெல்லாம் துரத்தி விட்டுருந்தான். உங்ககிட்ட இருக்கிற அபிஷேகத்தை வச்சு எல்லா பிரச்சனையும் நீ துரத்திடலாம். அப்ப எப்படி துரத்துறது? ஆவிக்குரிய அர்த்தத்தோட. ஏன் உங்ககிட்ட அபிஷேகம் இருக்கு, கொஞ்சம் இருக்கா இல்லையா? இருக்குன்னா இருக்குன்னு ஒத்துக்கிடணும். அவ ஒத்துக்கிட்டாலா இல்லையா? கொஞ்சம் ஒரு கூட என்ன இருக்கு ஐயா அப்படின்னு தீர்க்கதரிசி எலிசா கிட்ட சொன்னான். அவர் ஐடியா கொடுத்தார். அப்போ உங்கள்கிட்ட அபிஷேகம் இருக்கு. அப்போ தீர்க்கதரிசி கேட்கிறாரு, எம்மா உங்ககிட்ட என்ன இருக்கு? நம்ம என்ன இருக்குன்னு கேட்டா, நம்ம இருக்கிற ஊர்ல இருக்கிற பிரச்சனையை ஓர அடிக்கணும். ஆனா இருக்கிறத சொல்ல மாட்டோம். கொஞ்சம் இருக்கு ஐயா, மிச்சம் ஒரு 2000 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் இருக்கு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லணும். அதையும் ஆண்டவர் பெருகி வச்சிருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெரியவருங்க. கொஞ்சம் இருக்கிற அபிஷேகத்தை கொண்டு உங்க பிரச்சனையை துரத்துறதுக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறார்? உங்களிடத்தில் உங்களுடைய நாவிலே அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. சாத்தானே என்ன நீங்க சொல்லணும்? கொஞ்சம் அபிஷேகம் தான் சொல்லிடணும். போ சாத்தான், எங்க வந்து எங்களை கடனை சொல்லி சோதிச்சுட்டாங்க. ஆண்டவர் சொன்னார், திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாள் விட மாட்டேன்ட்டார். அப்ப எதுக்கு அப்படி சோதிக்கப்படுதான்னா, அப்ப யார் தான் காரணம்? அவரா? நம்ம தான் காரணம். ஏன்னா நம்மகிட்ட கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, ஆனா அதை என்ன பண்ண முடியல, நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியல, பெருக பண்ண முடியல. அப்ப நம்ம அதை என்ன பண்ணணும்? அந்த அபிஷேகத்தை வச்சு என்ன செய்யணும்? பெருக பண்ணணும். இயேசுவின் நாமத்தினாலே கடன் விலகி போவதாக. அதிகாரம், அபிஷேகம் பெருகுது, அபிஷேகம் பெருகுது, பெருக்கணும், அதிகாரத்தை பெருக்கணும். அபிஷேகம் குடும்பத்துல குழப்படியை கொண்டு வருவான் பிசாசு. குழப்படியை கொண்டு வருகிற பிசாசை சபிக்கிற இயேசுவின் நாமத்தில். இது அபிஷேகத்தை பெருக்கிற விதம். கொஞ்சம் கொஞ்சம் பலன் இருந்தோம். அல்லேலூயா. கொஞ்சம் இருக்கிற பலத்தோட, உங்கள்கிட்ட இருக்கிற சக்தியோட போய் என்ன செய்யும்? அவனை ஜெயிக்க முடியுங்க உங்களால. எங்க ஒரு கூட எண்ணெயை வச்சு ஊர்ல இருக்க பாத்திரத்தை பூரா நிரப்ப முடியும்னா,
கொஞ்சம் போல இருக்கிற அபிஷேகத்தை வச்சு ஊரைய பற்றியறை வைக்க முடியுமே? ஒரு ஈய குடம், பெரிய குடம், சரிங்களா? பெரிய குடம், இம்மா தண்டி ஒத்த குச்சி உம்புடு கண்ணதான் இருக்கு. அப்படிதானே? ஒரு கடுகு அளவு தான் மருந்து இருக்கு. சரட்டுன்னு என்ன பண்றோம்? கிராச் பண்றோம். கிராச் பண்ணோம்னா என்ன ஆயிடுது? ஃபயர் ஆகுது. ஒரு சின்ன தூக்குச்சி பெரிய குடம்ல இருக்க பஞ்சை சரடு நதிக்கிறது, கொளுத்தி விட்டுருக்கு. கொஞ்சம் அபிஷேகம் இருந்தா போதுங்க, பெருசாக்கிடும். அல்லேலூயா, அல்லேலூயா. கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் இருக்கிற பலத்தோட ஓடி பாருங்க. ஒருவேளை உங்ககிட்ட ஜெபிக்கிற அளவு கொஞ்சமா இருக்கலாம், வேத வாசிக்கிற அளவு குறையா இருக்கலாம், அதை வச்சு நீங்க பெருக்கலாங்க, பெருசாகலாங்க. அல்லேலூயா. இருக்கிற பலத்தோட போடா ராசான்னார போனானா இல்லையா? இருக்கிற பலத்தோடு கிரியான் போய் மீதியானியரை முறியடித்தான். அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு இந்த பகல் கால வேலையில் உங்ககிட்ட என்ன இருக்கோ, எது கொஞ்சமா இருந்தா சரிதான், அதை வச்சு உங்களை பிரச்சனையை தீர்த்திடலாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு எங்க இருக்கிறதுன்னா, அபிஷேகத்தை புதுப்பியுங்க. ஆதியிலே கொண்டிருந்த அன்பை என்ன செய்? புதுப்பி. உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்சம் அபிஷேகம், கொஞ்சம் ஜெபத்தை, கொஞ்சம் வேத வாசிப்பை கூட்டி பாருங்க. கூட்டுங்க பார்ப்போம். கொஞ்சம் கூட்டுங்க, ஜெபத்தை கூட்டுங்க. 1/4 மணி நேரம் ஜெபம் பண்ணோம், 15 நிமிஷம் ஜெபம் பண்ணோம், இப்ப 20 நிமிஷம் மாத்துங்க. ஒரு அதிகாரம் வாசித்தோம், இப்ப 2 அதிகாரமா மாத்துங்க. ஒரு அதிகாரம் படிக்கல ஒரு டிஸ்டர்ப் இருந்திருக்காதுல்ல, அப்ப 2 அதிகாரம் படிக்கல கடைக்காரன் வருவானா? டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்ல, ஆண்டவர் வர விட மாட்டார். அப்ப 20 அதிகாரம் படிச்சீங்கன்னா ஒரு நாள் ஆயிரம், ஒரு பேர் வர மாட்டான். தோத்திரம். புரிஞ்சுட்டீங்களா? டிஸ்டர்ப் பண்ண விடுவாரா? ஜெபம், வேத வாசிப்பு, என் அபிஷேகத்தை மறுபடி 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 புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த கொஞ்சம் ஒரு கூட எண்ணெய் அப்படியே மற்ற பாத்திரத்தெல்லாம் நிரப்பினதுனால இதுல ஒரு பெரிய மீட்பு கிடைச்சது. என்ன மீட்பு? பெரிய ரட்சிப்பு கிடைச்சது. அந்த எண்ணெயை கொண்டு என்ன பண்ணா? கடனை அடைச்சா. கடனிலிருந்து ஒரு விடுதலை. நம்பர் 1. நம்பர் 2, அந்த கடைக்காரங்கிட்ட இருந்து தன் பிள்ளைகளை பாதுகாத்துட்டா. நம்பர் 3 என்ன? அடிமைத்தனத்திலிருந்து என் பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு காத்துக்கொண்டார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. நம்பர் 4, அந்த அம்மா திக்கற்றவளாய் விடப்படாதபடிக்கு அவளும் காக்கப்பட்டாள். எவ்வளவு ஒரு ரகசியம் இருக்கு பார்த்தீங்களா? அப்ப கொஞ்சம் இருக்கிற அந்த அபிஷேகத்தை நம்ம புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா தேவன் பெரிய காரியங்களை செய்வார். நான் கொஞ்சமா ஜெபிக்கிறேன்னு கவலைப்படாதங்க. கொஞ்சம் ஜெபத்துக்கும் பலன் உண்டு, நிறைய ஜெபத்துக்கும் பலன் உண்டு, கொஞ்சம் ஜெபத்துக்கும் பலன் உண்டு. ஒரு வார்த்தைக்கும் பலன் உண்டு, 1000 வார்த்தைக்கும் பலன் உண்டு. ஆண்டவர் சொல்றார், உன் உதடுகளில் இருந்து புறப்படுவதற்கு முன்பே உன் விண்ணப்பத்தை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்றேன். இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை உதடுல உச்சரிக்கிறதுக்கு முன்னாலேயே அவர் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த பகல்கால வேளையில் சொல்றார், உங்களை நான் திக்கற்றவர்களாய் விடேன், உங்களை நான் வெறுமையாக விடேன் என்று சொல்லுகிறார். உன் வறட்சி எப்படி மாறுமா? செழிப்பாய் மாறும். அல்லேலூயா. உன் இடத்தில் இருக்கிற அந்த கொஞ்ச பலனை கொண்டு, கொஞ்ச காரியங்களை கொண்டு ஆண்டவர் உங்களை பெரிய காரியங்களுக்குள் அதிகாரிகளாய் மாற்றப் போகிறார். உங்கள் அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ஜெபத்தை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய வேத வாசிப்பை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள், தேவனோடு கூடிய உறவை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் பார்க்கிறது எதை குறிக்கிறது என்றால் புதுப்பிக்கிறதை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க புதுப்பிச்சிட்டீங்க அப்படின்னா அதை கொண்டே உங்க பிரச்சனையை துரத்திடலாம், அதை கொண்டே உங்க பிரச்சனையெல்லாம் துரத்திடலாங்க. ஜெபத்தினால் எதையும் செய்ய கொள்ள முடியும்.
அல்லேலூயா. ஜெபத்தினால் எதையும் ஜெயம் கொள்ள முடியும். அதான் ஒரு பாடல் உண்டு. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. விசுவாசமுள்ள ஜெபமே, விசுவாசமுள்ள ஜெபமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே, பிணியாளிகளை ரட்சிக்குமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தால் ஜெயம் ஜெயமே. அல்லேலூயா. ஜெபத்தினால் எதையும் ஜெயம் கொள்ள முடியுங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. நல்ல நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பைபிள் வாசித்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. நல்ல நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் பைபிள் வாசிங்க. நல்ல ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க தாங்க உத்தரவாதி. உங்க பிள்ளைகளுக்காக நீங்க தரப்புல நின்று ஜெபித்து கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, நீர் சுகமாக்குற வரைக்கும், நீர் விடுதலையாக்குற வரைக்கும், நீர் எங்களை தப்புவிக்கிற வரைக்கும், நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நாம விடவே மாட்டோம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அவர் ஆசீர்வதிக்காம போகவே மாட்டார், விடுதலையாக்காம போகவும் மாட்டார், சுகமாக்க போக மாட்டார். நிச்சயமாய் விடுதலை கொடுப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு இந்த நல்ல பகல்கால வேளையில நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கொஞ்சத்திலிருந்து உன்னை உயர்ந்த இடத்துல வைக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறவர். உன்னிடத்தில் எது உண்டோ அதை கொண்டே கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உங்ககிட்ட ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் இருக்கலாம். உங்ககிட்ட இருக்கிறத வச்சுதான் உங்களை உயர்த்த போறாருங்க. உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை கொண்டே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். அல்லேலூயா. இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டணும். பகை உணர்வே இருக்கக்கூடாது. என்ன உணர்வு இருக்கக்கூடாது? பகை உணர்வே இருக்கக்கூடாது. ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் என்று எதுவும் பாராதபடிக்கு எல்லாரிடத்திலும் அன்பு காட்டி எல்லாரையும் நேசிக்கிற அந்த காரியத்திலே இயேசுவை போல நம்மளை மாற்றிக்கொண்டோம் என்று சொன்னால் கொஞ்சத்திலும் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். உங்களை நிச்சயமா உயர்த்துவார். வாங்க, கைவிட மாட்டார். அல்லேலூயா. உங்ககிட்ட 5 இருக்கோ 10 இருக்கோ 1 இருக்கோ அத்தனையும் 1000 மடங்கா ஆக்குவார். அல்லேலூயா. கடனிலிருந்து நிச்சயம் விடுதலை உண்டு, வியாதியிலிருந்து விடுதலை உண்டு, கஷ்டத்திலிருந்து விடுதலை உண்டு. மரண படுக்கையை மாற்றி போடுகிறாங்க. மரண படுக்கையை மாற்றி போடுகிறார். எதனால்? கொஞ்ச பலனை பெரிய பலனை மாற்றுகிறார், கொஞ்ச பலனை பெருசாக்குறார், பெரிய பலன் நிறைந்த பலனாய் மாற்றுகிறார். கொஞ்ச பலன் நிறைந்த பலனா வந்ததுக்கப்புறம் சாவு வருமா? அப்போ மரண படுக்கை மாத்தியாச்சு. அல்லேலூயா. இப்ப என்ன எழுதப்படுகிறது? மரண சாசனம் எழுதப்படுகிற அந்த சூழ்நிலையிலே நிர்ணயிக்கப்பட்ட சூழலை கர்த்தர் முறியடித்து போடுகிறாருங்க. அப்படின்னா ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிறார். அவ்வளவுதான். ஆயுசு நாட்கள் உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட உறவுகளுக்கு சொந்தங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட மரண சாசனங்களை கர்த்தர் திருப்பி எழுதுகிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்க முடியாது. பயப்படாதுங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே நடக்காது. பயந்த காரியம் ஒன்றும் நடக்காது. உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் இருக்கிற பலத்தோட போங்க, கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். சேனைகளின் கர்த்தர் உங்களோடு, உங்கள் குடும்பத்தோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்க ஊழியத்தோடு, உங்க குடும்பத்தோடு இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் ஜெயத்தை தருவார். கர்த்தரை நம்பி போங்க, காரியம் ஜெயமாய் முடியும். காரியம் ஜெயமாய் முடியும். அந்த தேவ மனுஷனுடைய வார்த்தையை நம்பி இந்த அம்மா அந்த ஒரு குடத்தை என்ன செஞ்சிச்சு? பக்கத்து வீட்டில் இருக்கிற எல்லா பாத்திரத்தையும் வாங்கிட்டு வந்து ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க. ஊற்ற 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 என்ன ஆயிடுச்சு? நிரம்பி வழிந்து கொண்டே இருந்தது. அல்லேலூயா. அவர்களுக்கு எவ்வளவு போதுமானதோ
எவ்வளவாவது உண்டோ அந்த அளவுக்கு கர்த்தர் நிறைத்தார். அப்பா அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் ஆசீர்வாதத்தை பெருக பண்ண போகிறார். எந்த அளவுக்கு எத்தனை தலைமுறை சாப்பிடணுமோ அத்தனை தலைமுறைக்கு தரப்போகிறார். அவ்வளவுதான், பெருக பண்ண போகிறார். அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறவர். ஆண்டவர் ஒரு நாள் உங்களை இந்த பகல்கால வேளையில் சொல்லுகிறார், மகனே மகளை நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உன்னை உயர்த்துவேன், உன் பிரச்சனைகள்லாம் முடிவு வந்துட்டுன்னு சொல்றார். உன் பிரச்சனைகள்லாம் அந்த பகல்கால வேளையில தீர்வு தந்துட்டேன்னு சொல்றாருங்க. கொஞ்சம் பலத்தோட போங்க, வெற்றி உங்களுடையது, ஜெயம் உங்களுடையது, ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. தரித்திரம், வறுமை, வெறுமை, கடன், வியாதி உங்களை விட்டு அகன்று போகிறது. கர்த்தர் இன்றைக்கு விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது உங்களை சீயோனிலிருந்து இந்த நல்ல தருணத்தில் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, உன் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. வறட்சி மாறி செழிப்பு உண்டாகிறது. ஏசு இந்த பகல்கால வேளையில சொல்லுகிறார், உன்னை பார்த்து என்னை பார்த்து கேட்டவர் உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னார். இப்ப நம்ம கேட்டுட்டோம், ஆண்டவரே என் பிரச்சனைகளாம் முடிவு தாங்க பணம் கேட்டாச்சு, அவரு தந்தாச்சு. ஆமென் சொல்லுங்க. எல்லா பிரச்சனைக்கும் கர்த்தர் நல்ல பதில் தந்துட்டார். நீங்க கவலை இல்லாம போங்க, அவரை நம்பி காரியத்தை நடத்துங்க, நல்லதாவே நடக்கும். பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, நல்லது நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? நல்லதே நடக்க போகுதுங்க. கெட்டதெல்லாம் கடந்து போக போகுது உங்களை விட்டு. கெட்டதெல்லாம் உங்களை விட்டு, உங்க குடும்பத்தை விட்டு, பிள்ளைகளை விட்டு நீங்க போகிறது. நல்லது நடக்க போகிறது. ஆமென். இயேசு இந்த பகல்கால வேளையில் சொல்லுகிறார், உங்களுக்கு நன்மை செய்ய போகிறேன் சொல்லுகிறார். அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அப்படி ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, நல்ல வார்த்தை எங்களோடு கூட பேசினேன், நல்ல வார்த்தையை நாங்கள் கேட்டோம் டாடி. கொஞ்ச காரியத்தை கொண்டு அந்த ஒரு குடம் எண்ணெய ஆண்டவரே பல குடங்கள் நிரம்பி வழியத்தக்கதாய் ஆசீர்வதித்தவர். இங்க வந்திருக்கிற உங்க பிள்ளைகளை நீர் அவ்வளவாய் ஆசீர்வதித்து அந்த ஸ்திரீயை எப்படி கடன்காரத்தில் கடனில் இருந்து விடுதலை ஆக்கினீரோ, அந்த கடன்காரனிடத்திலிருந்து அந்த பிள்ளைகளை பாதுகாத்தீரோ, அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தீரோ, அடிமைத்தனத்துக்கு உட்படாதபடிக்கு அந்த பிள்ளைகளை காக்க வண்ணமாய் அந்த ஸ்திரீயினுடைய வீட்டில் இருந்த கடனை அடைப்பதற்கு அந்த ஒரு கூட என்னை ஆசீர்வதித்த கர்த்தர் இன்னைக்கு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதி. அவங்க எல்லா பிரச்சனையும் மாறட்டும், கடன் எல்லாம் மாறட்டும். ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும், வியாதிகள் எல்லாம் நீங்கி போகட்டும், சமாதானம், சந்தோஷம், செழிப்பு, மகிழ்ச்சி, ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஐயா. ஜெபங்கள் புதுப்பிக்கப்படட்டும், வேத வாசிப்பு புதுப்பிக்கப்படட்டும், உம்மோடு கூட உறவாடுகிற உறவு புதுப்பிக்கப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, ஊழியர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதியும், கணவன்மார்களை ஆசீர்வதியும், மனைவிமார்களை ஆசீர்வதியும், பெற்றோர்களை ஆசீர்வதியும், முதியவர்களை ஆசீர்வதியும். இருக்கிற கொஞ்சத்திலே கர்த்தர் நல்ல பரிபூரணமான ஆசீர்வாதத்தை கொடுத்து, நிறைவை கொடுத்து ஆசீர்வதியும். தெய்வ கரம் கூட இருக்கட்டும். நல்ல வாழ்க்கை வாழட்டும், விடுதலையின் வாழ்க்கை, சமாதானமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழட்டும். அற்புதம் செய்யுங்க டாடி, அற்புதம் செய்யுங்க. திருமண தடைகள் நீங்கட்டும், குழந்தை பாக்கியங்களை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. கர்ப்பத்தின் வாசல் திறக்கப்படட்டும், திருமண தடைகள் நீங்கி நல்ல வரங்கள் கிடைக்கட்டும் ஆண்டவரே. திருமணங்கள் நடக்கட்டும் ஐயா, இயேசுவின் நாமத்தில். எல்லா திருமண தடைகளை நீங்க போகட்டும், வீடு வாசலை வாங்கட்டும் ஆண்டவரே, நிலம் வளங்களை வாங்கட்டும், நல்ல வாகனங்களை வாங்கட்டும் ஐயா. கொடுத்த எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திர ஆசீர்வதி. இழந்து போனவைகளை மீட்டுக் கொள்ளட்டும் ஆண்டவரே. எந்த ஒரு பொருளை, எந்த ஒரு காரியத்தை இழந்து போகாமடாதபடிக்கு கர்த்தர் காத்துக் கொள்ளுவீராக. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. வாலிப பிள்ளைகளுடைய வழிகளை பரிசுத்தப்படுத்தும், நினைவுகள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாம் பரிசுத்தப்படுத்தும். பெற்றோருக்கு கீழ்ப்படியட்டும், பெற்றோருடைய மன விருப்பத்தை நிறைவேற்றட்டும் ஆண்டவரே. பெற்றோர்களை பராமரிக்கட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம்.
குடும்பங்களை ஆசீர்வதி, வீடு வாசல்களை ஆசீர்வதி, வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஆசீர்வதி, பதவி உயர்வுகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே, நல்ல சம்பளம் கிடைக்கட்டும், வர வேண்டிய பணம் சம்பளம் எல்லாம் கை சேர்ந்து வரட்டும் ஐயா, கைகூடி வரட்டும் ஐயா ஆண்டவரே, மீட்க வேண்டிய பொருள், மீட்க வேண்டிய நிலங்களை எல்லாம் மீட்டெடுக்கட்டும் ஆண்டவரே, அற்புதம் செய்யப்பா. அதிகாரியுடைய கண்களில் நம்முடைய பிள்ளைகளுக்கு தயவு கிடைக்கட்டும் ஐயா. உங்க பிள்ளைகள் என்னென்ன காரியங்களுக்கு பிரயாசப்படுகிறார்களோ, முயற்சி எடுக்கிறோ, அந்த காரியங்களை ஜெயமாய் மாற்றித்தான். அற்புதம் செய். வியாதி படுக்கையை மாற்றிக்கொடும், நோய்களை குணமாக்கும், வியாதிகளை குணமாக்கும், கட்டுகளை அவிழ்த்து விடுவீராக, நுகங்களை முறித்து விடுவீராக, எல்லா அந்தகார கிரியைகளும் செயலிழந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். மாந்திரீக கிரியைகள், செய்வனையின் கிரியைகள், ஏவலின் கிரியைகள், எல்லா தகடின் மையின் கிரியைகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாம் செயலிழந்து போகட்டும். உங்க பிள்ளைகளை விடுதலையாக்கும், குடும்பங்களை விடுதலையாக்கும், ஊழியங்களை ஊழியக்காரனையும் ஆசீர்வதியும், பிள்ளைகளை ஆசீர்வதி, குடும்பங்களை ஆசீர்வதி, சிறு பிள்ளைகளை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. அப்பா, எல்லாரும் சமாதானமாய் வீடு திரும்பட்டும் ஆண்டவரே. வியாதி படுக்கையை மாற்றிக்கொள், ஆயுசு நாட்களை கூட்டிப்படும், பயந்த காரியங்கள் நேரிடாதபடிக்கு காத்துக்கொள்ளும், வேலி அடைத்துக் கொள்ளும். நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கும். வறுமை, வெறுமை, தரித்திரம், கடன், வியாதி எல்லாம் நீக்கி போடும் ஐயா. விடுதலை கொடுப்பீராக, விடுதலை கொடுப்பீராக. நல்ல விடுதலை, நல்ல வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை வாழட்டும். தெய்வ கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.